ஃபோனே பிளாக் பண்ணிடுவேன். அதை நம்ம கேரக்டர் உற்சாம கையை தட்டுங்க. ஆனால் பொறுப்படுத்தன்னா அதை முடிக்காமல் விட மாட்டேன். சிஸ்டர் நீங்கள் பரமக்குடி எளிமையில் இல்லைங்க. உங்கள் மகள் படுக்கையில் கிடக்கிறார்கள் இல்லையா? என்ன வியாதி? நடக்க முடியலை. வயசு எத்தனை? 15 வயசு. சரி சார், மைக் கொஞ்சம் ஃபோனில் கொண்டாருங்க. அந்த பாட்டை எல்லோரும் கேட்போம். இந்த ஃபோனை கொண்டு வாங்க. இந்த வயதானவர்கள் இருக்கலாம், கொஞ்சம் அறிவு கம்மியானவர்கள் இருக்கலாம். தயவுசெய்து ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுவீங்க. ஃபோனு கையில் இருந்தால் விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சிஸ்டர், நான் கேட்குறேன், உங்கள் குடும்பத்தை குறித்து எனக்கு தெரியாது. மகள் படுக்கையில் இருக்கிறார்கள், படுத்து கிடக்கிறாள், நடக்க முடியல. வயசு 15. நல்லா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருந்த பிள்ளை, அப்படி தானே? யாரும் திருந்துற மாதிரி இல்லை. நீங்கள் பாரு, செய்திக்கு தொடக்கத்திலே நீ சொல்லிடணும். ஃபோனெல்லாம் ஒன்றி குப்பை தொட்டியில் போடணும், இல்லைன்னா காணிக்கப்பட்டியில் போடணும், இல்லைன்னா உங்கள் பேக்குள்ள பத்திரமா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் நிற்காதீங்க. உங்கள் வீட்டுக்காரங்களை அறியணும், இல்லை உலக பிஸ்னஸ் எல்லாம் பண்ண இதுக்காகத்தான் வேண்டாம். தயவு செய்து தூக்கி எறிஞ்சிருவார். ஃபோனை மட்டும் இல்லை, ஆளையும் சேர்த்து தான், ஆளையும் சேர்த்து தான் தூக்கிடுவார். தயவு செய்து ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. தேவனை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். இந்த உலகத்தை மறந்துடுங்க. நீங்கள் இந்த உலகத்தை மறந்துடுங்க. உங்கள் வாழ்க்கை இந்த உலகத்தில் நீங்கள் நல்லா வாழணுங்க. இங்கே நீங்கள் கொஞ்சம் மறந்துடுங்க. அர்ப்பணிங்க உங்கள் சரீரத்தையும் உள்ளத்தையும். நான் இப்படி தான் பேசுவேன். லட்சக்கணக்கான ஊழியக்காரங்க எனக்கு விரோதிகள். ஆனால் என்னை ஸ்டைலை மாற்றலை. ஆண்டவர் சொல்கிறதான் நான் சொல்லுவேன். சரி சிஸ்டர், எதனால் இந்த பிள்ளை படுத்த படுக்கையால் கிடக்கிறாள்? சாபமா பாவமா? என்ன நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் நான் சொல்லி சொல்லக்கூடாது, உங்கள் விருப்பத்தை சொல்லுங்கள், உங்கள் மைண்ட் செட்டை சொல்லுங்கள். சாபம். அவள் சாபம் வந்தால் சாவு வரும்னு சொல்லுவேன். இன்னைக்கு நேரத்தில் 26 வருஷமாக சொல்லுவேன். பாவத்தை கூட ஈஸியாக மன்னிச்சிருவார். ஆனால் சாபத்தை பொருத்தனை ஜபத்தினால் மட்டும்தான் கழுவ முடியும். இல்லை பைபிளில் வேறு எங்கேயாவது இருக்குன்னா சொல்லுங்கள், எனக்கு நான் பின்பற்றுகிறேன். நல்லா படிக்கிற பிள்ளை, அழகான பிள்ளை, திடீர்னு தசை நரம்புகள், மருத்துவர் என்ன சொன்னாங்க? தசை சிதைவு. சரி, நான் இவாளை சவால் விட்டு சொல்லுகிறேன் உங்கள் மத்தியில். இப்போ தசை சிதைவுன்னு சொன்னாலே அந்த பொம்பளை நடக்க முடியாது. அதான உண்மை? நடக்கவே முடியாது. சாவு வரைக்கும் அப்படி தான். ஜீவனை கொடுக்கிற ஊழியம். உன் பிள்ளை எழும்பி நடந்தா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் ஊழியத்துக்கெலாம் நீங்கள் கொடுக்க வேண்டாம் சிஸ்டர். நீங்கள் ஒரு 1000, 2000, 3000, 5000 புக் அடிச்சு ஜனங்கள் கொடுங்க. அப்படி பண்ணக்கூடாது சிஸ்டர். நோ 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 நோ. என் பொண்டாட்டியை கூட ஊழியத்துக்கு நான் அனுப்பலை. இது வரைக்கும் வேலைக்கு தான் அனுப்புகிறேன். அதாவது தவறான விண்ணப்பங்கள் பண்ணக்கூடாது. என் பிள்ளையே நான் ஊழியத்துக்கு அனுப்புவேன். இவன் அழைப்பில் நடந்தால், விடுதலை பெற்றால் உமக்கே அனுப்பிடுவேன். எளிமை நடக்கும்போது பொண்ணு சொல்லுவா, நான் கல்யாணம் பண்ணி கொடுத்து நடத்த போகிறேன். நான் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க சிஸ்டர்? இங்கே பாருங்கள், தேவன் ஒரு பிள்ளைய ஊழியத்து தூக்கணும்னு நினச்சா தூக்கிடுவார். அது உங்களுடைய விண்ணப்பங்கள்லாம் தேவை கிடையாது. பெற்றோரில் விண்ணப்பம் தேவை கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டியது பொருத்தனை ஜபங்கள் தான். புரியுதா? குணமாக்கி தாரோம், நான் பொருத்தனை செலுத்தியிருக்கிறேன். குணமாக்கட்டுன்னு சொல்லப்படாது. குறை இருந்தால் நிவர்த்தி பண்ணிடணும், அவ்வளோதான். உங்கள் பிள்ளை எளிமை நடப்பான்னு இங்கிருந்து சொல்லுகிறேன். உலக தொலைக்காட்சியின் வாயிலாக சொல்லுகிறேன். கர்த்தர் யெகோவா, அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலும் அத்தனையா தாங்க பலன் தருவார்
அந்தி சந்தி மதியான வேளையிலும் முந்தி வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா. சாபம் நீங்கினால் தசை நரம்புகள் எல்லாம் செம்மையாகும். புரியுதா? கர்த்தர் இந்த பிள்ளை எங்கே கூட்டிகிட்டு வருவார். மீதிக்காரையும் அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு சம கையை தட்டுங்க. நடத்தி கூட்டிகிட்டு வருவார். உட்காருங்க. உலகம் எதுவும் சொல்லும், இனி முடியாது. எப்போவுமே அப்படி தான். நம்முடைய நம்பிக்கையை கெடுக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும். டாக்டர்லாம் இனி இந்த தசை நரம்புகள்லாம் இதுக்கு மருந்தே கிடையாதுமா, சாவம் வரைக்கும் படிக்கல தான், அப்படி தான் சொல்லுவாங்க. முடிச்சு வச்சுருவாங்க. அப்போ எத்தனைவருடைய வாழ்க்கை, முடிஞ்சு போன வாழ்க்கையை தேவன் தொடங்கி வச்சிருக்கிறார் இல்லையா? எத்தனை பேருடைய வாழ்க்கை, எவ்வளோ பெரியவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மாற்றி காண்பிச்சிருக்காரு. நம்ம அதை பார்க்கலாம். மருத்துவம் சொன்னால் அவன் சொல்லிட்டு போட்டுமே, மகத்துவர் சொன்னாரா உன் பிள்ளை பிழைக்க மாட்டான்னு இல்லையே. அவர் சொன்னால் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதுதான். வாழ வைக்கிற தேவன் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. என்ன சமைக்கிறதுக்கு பாத்திரம் எடுக்கும்போது கழுவோம், கழுவித்தான் அரிசி வைப்போம். அதே மாதிரி ஒரு ஆத்துமாவை ரட்சிப்பதற்கு முன்பாக பாவத்தையும் சாபத்தையும் கழுவ சொல்லுவார். அந்த பணியை பச்சைக்கு செய்கிற ஒரே ஊழியம் இந்த ஊழியம்தான். ஒரு முறை மோகன்சிலாசர் சொல்லுவார், கள்ள ஊழியக்காரனே, காசு வாங்கித்தான் ஊழியம் செய்வாயா? டிவியில் பாருங்க, அவர் சொன்னதான் சொல்றேன். காசு வாங்கித்தான் ஊழியம் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? அவனை நம்பாதீங்க. என்ன நம்பாதீங்க அப்படி சொன்னார். இந்த ஒரு காதற்ற மூலி ரெண்டு காதற்றவளை குறை சொல்லுவாளாம் இல்லையா? நான் திரும்ப கேட்டேன், ஜீவோலி ஜபக்கோபுரத்தில் கவுண்டர் கிடையாது காசு பிரிக்கிறதுக்கு, இருக்கா? சத்தமாக சொல்லுங்க, மைக்கில் கேட்டு. உங்க மூஞ்சிக்கு முன்னாடி பக்கெட்டை பட்டு குலுக்குறேனா? இல்லை, இதுதானே? தசமவாகத்தை கேட்டு உங்களை பிழிஞ்சு எடுத்திருக்கிறானா? இல்லை. மிஞ்சி போனால் 10 பேர் 15 பேர் தான். அதுவும் தமிழ்நாட்டில் லெவலில், சபை லெவலில் பார்த்தா அப்படி இருக்க முடியாது. ஒரு 4-5 பேர் தான் இருக்க முடியும். ஆனால் ஐ ஆம் ஹாப்பி. ஏன்னா நீங்கள் உங்கள் சூழ்நிலை, அதுக்காக உங்களை வருத்தப்படுத்தவில்லை. அவர் எத்தனை இடத்துல கவுண்டர் வச்சுருக்கிறாரு. மாவட்டந்தோறும் காணிக்கை பிரிக்கிறதுக்குன்னு வசூல் அலுவலகம் வச்சுருக்கா? நான் தமிழ்நாட்டில் எங்கேயாவது வச்சுருக்கேனா? அவராங்க சொல்கிறாரு, கள்ள ஊழியக்காரனே, காணிக்க தந்தாதான் நீ ஊழியம் செய்வாயோ, காணிக்க தந்தாதான் தேவன் ஆசீர்வதிப்பாரோன்னு கேட்டார். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, காணிக்க தந்தாதான் ஆசீர்வதிப்பார். நம்புறாங்க, கையா தட்டுங்க. ஐ கேன் ப்ரூவ் இட். கொடுத்தாலும் ஆசீர்வதிப்பார், கொடுக்காதவனுக்கு ஒன்றுமே கிடைக்காது. வேணா ஒரு அந்த கிறிஸ்து இதை மட்டும் கட் பண்ணி அவன் போடட்டும், போட்டு அவன் பிழைச்சிட்டு போட்டோம். சிலவன் இந்த பொண்டாட்டியை விற்று பிழைப்பான், விபச்சாரம் பண்ணி, அதே மாதிரி பிழைச்சிட்டு போவோம். உங்களுக்கு புரியுதா? இப்போ நான் இப்போ என்ன சொல்கிறேன், 2 வார்த்தை சொன்னேன். காணிக்க கொடுத்தாதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று நான் ஆணித்தரமாய் சொல்லுகிறேன், இல்லைன்னா தரமாட்டார். இதை மட்டும் கட் பண்ணி போட்டால் உங்களுக்கு நான் அந்த கிறிஸ்து மாதிரி தெரிவேன். வேதத்தில் பார்க்கலாமா? ஆபிரகாம் நல்லா தான் இருந்தான். ஆண்டவர் போய் கேட்டார்ல, ஈசாக்கை தந்தாதான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு. ஈசாக்கை கொடுத்த பிறகு தான் ஆண்டவர் வானத்திலிருந்தே பேசினார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க, அவனை கொண்டு போட்டுறாதுப்பா. கொடுத்த பிறகு தானே ஆசீர்வாதம். அன்னால் பொருத்தனை பண்ணவர் தானே பிள்ளை செல்வம். சாலமோன் 1000 மாடுகளை பலி செலுத்தின பிறகு தானே ஞானம், அறிவு, புத்தி, ஐஸ்வர்யம். மனவா பலி செலுத்தினவர் தானே பிள்ளை செல்வம். எத்தா பொருத்தனை பண்ணவர் தானே வெற்றி. இதெல்லாம் பைபிளில் இருக்குல்ல. இதைத்தான் ஏன் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்? அதானே நான் சொல்கிறேன். அதைத்தான் கோடு போட்டு உங்களுக்கு காட்டுகிறோம். அப்போ அவர் எப்படி சொல்லலாம்? பொறாமை நிமித்தம் அதை சொன்னது.
அவருக்கு புக்கு விற்கிறதுக்கு ஒரு கவுண்ட்ரு, காணிக்கை பிரிக்கிறது ஒரு கவுண்ட்ரு, அடுத்து சந்தா பிரிக்கிறதுக்கு ஒரு கவுண்ட்ரு, செக்கு டிடி வாங்கிறதுக்கு ஒரு கவுண்ட்ரு, போதா கறியும் உண்டியல். யாராவது போய் சேரில் உட்காந்தா 5 ரூபா வாங்கிடுவாங்க. முன்னாடி ஏன்னுட்டுன்னா 5 ரூபா வாங்கிட்டாங்க. அந்த தேவாலயம் பிரதிஷ்டை பண்ணும்போது நான் போய் உட்கார்ந்த சேருக்கு 5 ரூபா வாங்கிட்டாங்க. நான் கொஞ்சம் டீ சாப்பிட போனேன், திரும்ப அந்த சேரில் இன்னொருத்தன் இருந்தான். நான் கேட்டேன், இது என்னுடைய சேர்னு கேட்டால், அது நானும் 5 ரூபா கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டான். இப்போ ஒரு சேரை எத்தனை பேருக்குடா வைப்பீங்க நீங்கள்? இதுக்கெல்லாம் கை தட்ட மாட்டீங்களா? நான் கேட்குறேன், நீங்கள் உட்கார சேருக்கு நான் காசு கேட்டிருக்கேனா? இல்லை, நீங்கள் சாப்பிட்றதுக்கு தான் காசு கேட்டேன். நம்ம சாபத்தை போக்கணும்னா பொருத்தனை பண்ணி தான் ஆகணும். அது எனக்கு தேவன் கொடுத்த ஊழியம், நான் அதை செம்மையாகத்தான் செய்வேன். 1 கோடி மந்திரவாதி ஒன்றா சேர்ந்தா கூட ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ பின்ன இந்த ஊழியக்காரன் ஒன்று சேர்ந்தால் எதாவது பண்ண முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி ஸ்கின் ரெஜிஸ்டர்டு இன் தி ஹெவன். அவரை குறிச்சுள்ள பயம் மாத்திரம்தான் எனக்கு உண்டே தவிர வேற உண்மை கிடையாது. ஆகவே பொருத்தன ஊழியம் தப்பான ஊழியம் இல்லை. ஒருவேளை உங்கள் ஆஸ்திக்கு அதிகமாக செய்வதற்கு தேவன் கேட்கலாம். வேதம் சொல்லுகிறது, யாத்திராம 30ஆம் அதிகாரம் 15-16, உன் ஆத்மா பாவ நிவாரண பலியாக கர்த்தருக்கு ஒரு காணிக்கை செலுத்தும்படி நீ ஐஸ்வர்யவான் ஆனாலும் அரசைக்கலுக்கு மிகாமலும், நீ தரித்திரன் ஆனாலும் அரசைக்கலுக்கு குறையாமலும் காணிக்கை பணத்தை எடுத்துக்கொண்டு ஆசாரியனிடத்தில் கொடு, அதை அவன் தேவனுடைய திருப்பணிகளுக்கு பயன்படுத்துவான், அப்பொழுது உனக்கு விடுதலை. இதான் வேதம். புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் 5:1, உன் பாவங்களுக்காக உன் அக்கிரமங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தி தீர்க்கப்பட வேண்டும், அதை செய்வதற்கென்றே ஆசாரியன் நியமிக்கப்படுகிறான். ஒரு சமகையை தட்டலாமா? ஆகவே இதுதான் வேலை. போன ஞாயிற்றுக்கிழமை சண்டை செய்தி நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு வேளை மேபி ஒரு செய்தியை கொடுத்துருந்தார் ஆண்டவர். இங்கே இருக்கிற இடத்துல ஒரு யூதாசை எனக்கு விரோதமாக எழும்புவான்னு சொன்னார். ஒரு சமகையை தட்டலாம். நான் தீர்க்கதரிசிக்கு அடையாளமே அதுதான். எழும்புவான். ஆனா ஊழியக்காரன் மேல கையை நீ வைக்காதேன்னு சொன்னார். எந்த ஊழியக்காரன் மேலும் கை வைக்காத. நான் அன்னைக்கே சொன்னேன், சகல ஊழியக்காரர்களையும் விமர்சிக்கக்கூடிய அதிகாரத்தை ஜீவொளி ஜபக்குமரம் பெற்றிருக்கிறது. ஆனால் கடைசி ஊழியம், இந்த ஊழிய பிரசங்கத்தை போல ஒரு ஊழியக்காரனும் இதுவரைக்கும் புறப்பட்டதில் நீங்கள் கேட்டதும் இல்லை. ஆனால் 26 வருஷ செய்திகளை யூடியூபில் போய் பாருங்க. சவால் ஊழியம் தான் சொல்லுவேன். ஒருத்தன் கை வச்சுட்டான். அவன் முன்குறிச்சியே ஆண்டவர் தெரிஞ்சிருக்குல்ல, முன்குறிச்சியே தெரிஞ்சிருக்கு. சிஸ்டர், இந்த சிஸ்டர்கிட்ட கேட்குறேன், குடியாத்தமா வேலூர்வா? வேலூர். பேர் என்ன சிஸ்டர்? ஜீவிதா. உட்காரு, உட்காந்து பாரு, சொல்லு. நீ பாவம் செய்தேன்னு வச்சுக்கோ, நிறைய பாவம் செய்துன்னு வச்சுக்கோ. ஒரு எக்ஸாம்பிள், இந்த பாவத்தை வேதத்தின் அடிப்படையில் எப்படி கழுவலாம்? வசனத்தால் எந்த வசனத்தால் கழுவலாம்? கர்த்தர் கொடுத்த வசனம். அதை எந்த வசனம் எனக்கு தெரியாது, கொஞ்சம் சொல்லிக் கொடு. உனக்கு தெரியாதுன்னு சொன்னால் நான் சொல்லித்தரலாம். இப்போ சகோதரி சொல்லுன்னு சொல்கிறாங்க, வசனத்தின் அடிப்படையில் தான் பாவம் கழுவப்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி தானே? அதில் மாற்றுக்கிறது இல்லையே. அப்போ இந்திரா பாவம் செய்தா கழுவித்தான் ஆகணும். எபிரேயர் 5:1 என்ன சொல்லுது? உன் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தி தீர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு தப்பித்து போக முடியாது. அதே வேளையில் லேவியராமம் 19:22 என்ன சொல்கிறது? நீ பாவம் செய்தவன் ஆனால் பாவ நிவாரண பலி செலுத்தினால் ஒழிய உன் பாவம் மன்னிக்கப்படாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. சத்தியம் தானே? அப்போ நீ எந்த அளவுக்கு பாவம் செய்வ? இப்போ நிறைய பாவம் ஒருவர் செய்திருக்கலாம் மேபி, இல்லையா?
நிறைய பாவம் ஒருவர் செய்யலாம். ஒரு பாவத்தை நிறுத்துகிறான். நம்ம எத்தனை கெட்ட வார்த்தை பேசுகிறோம் ஒரு நாளைக்கு. கிறிஸ்தவர் தான் நம்மளுடைய முகத்தை திரும்பி பார்க்கணும் கண்ணாடியில். எவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறோம், எவ்வளோ பொய் பேசுகிறோம். பின்ன வேறு எக்ஸ்ட்ரா பாவங்களெல்லாம் வேறு. அப்போ நீ ஒரு பாவம் மூட்டை. என்ன சொல்லலாம்? பாவம் செய்கிறவன் பாவம் மூட்டை. ஒரு பாவத்தோடு நிறுத்தல. அவன் திருந்தனா நிறுத்திடுவான். நீ திருந்தலைன்னா மறுபடியும் கெட்ட வார்த்தை பேசுவ. நீ திருந்தலைன்னா மறுபடியும் போய் பேசுவ. நீ திருந்தலைன்னா அக்கிரமம் செய்வ, அநியாயம் செய்வ, பிறரை துன்பப்படுத்துவா, பிறரை காயப்படுத்துவாய். இதானே சத்தியம். அப்போ நீ ஒரு பாவ மூட்டை. அப்போ உன்னுடைய பாவ மூட்டைக்கு நான் என்ன என்கிட்ட நீங்கள் வந்தீங்கன்னா நான் என்ன சொல்லணும்? கேட்கும்போது மட்டும் சொன்னாவது நீ சொல்லுவோம். பின்னாடி நீ தான் படிக்கிற, நீ தான் எளிமையில் இல்லை. இப்போ நிறைய பாவம் நீ செய்துன்னு வச்சுக்கோ, உனக்கு தான் தெரியும், இல்லைன்னா ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் குற்ற உணர்வு இருக்குது. இதை கழுவப்பட வேண்டும். இந்த சகோதரி, வேலூர் சகோதரி சொல்லுகிறாள், வசனத்தின் அடிப்படையில் தான் பாவம் கழுவப்படும் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்ன வசனத்தால் கழுவப்படும் என்று இந்திரா சொன்னார்கள், நானும் சொல்லியிருக்கிறேன். சரி, நீ எப்படி அதை கழுவலாம்? அந்த கழுவு முறையை ஒன்று எனக்கு சொல்லித்தாய. பாவத்தை அறிக்கையிட்டு. வசனத்தில் அந்த பொருத்தனை இல்லை. அந்த வசனத்தை கரெக்டாக சொல்லு. பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுவாயானால் தேவனிடத்தில் இரக்கத்தை நீ பெற்றுக்கொள்ளலாம், இல்லையா? இது ஒரு வசனம். அப்போ இதுக்கு மீனிங் என்ன? உட்காரு. நிறைய பேர் இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம வேறு ட்ராக்கில் போக போகிறோம். இப்போ இந்த ஒரு வசனம் என்ன சொல்லுகிறது? பாவத்தை அறிக்கையிட்டு அதை விட்டு விடுவாயானால் தேவனுடைய இரக்கத்தை பெறலாம். இல்லை என்றால் யாக்கோபு 1 அதிகாரம் 15 வசனத்தின்படி